வணக்கம். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் முடிசூடியதற்கு பிறகு 50 நாட்களை வெற்றிகரமாய் நிறைவு செய்து அன்னை தமிழ்நாட்டு மக்களின் தேவைகளை எல்லாம் தீர்க்கிற திட்டங்களை, வாக்குறுதிகளை நிறைவேற்ற தொடங்கியிருக்கிற இந்த சூழலில் எதிரும் புதிருமாய் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்தித்து 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் அரியணையில் அமர்ந்திருந்த திராவிட முன்னேற்றக் கழகமும் கடந்த 10 ஆண்டு காலம் தொடர்ச்சியாய் ஆட்சியிலே இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் ஆட்சியில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் தங்களின் அதிகாரத்தை விட்டு விலகியதற்கு பிறகு, தமிழ்நாட்டு மக்களால் அவர்கள் நிராகரிக்கப்பட்டதற்கு பிறகு, ஒரு புதிய கட்சியாய், புதிய வரவாய், தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையை பெற்ற ஒரு தலைவனாய் கட்சி தொடங்கி 2.5 ஆண்டு காலம் நிறைவு செய்திருக்கிற சூழலில் எதிர்கொண்ட முதல் தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தை பெற்ற ஒரே இயக்கம் அது தமிழக வெற்றிக் கழகம் என்கிற மாபெரும் வரலாற்றை பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முடிசூடி 50 நாளை நிறைவடைந்திருக்கிற இந்த நாளில் பல்வேறு பணிகளை அவர் தொய்வில்லாமல் செய்து கொண்டிருக்கிறார். எவ்வளவோ உயரத்தில் திரை உலகில் கொடிகட்டி பறந்தவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஒரு எளியவராய், ஒரு எளிமையானவராய் இன்றைக்கு அவர் அதிகாரத்தில் உட்கார்ந்திருக்கிற இந்த பொழுதுகளில் ஊடகங்களில், பத்திரிகைகளில் அவரை காண்கிற பொழுது அவருடைய எளிமை தெரிகிறது. அதிகார மமதையோ ஆணவமோ, மக்களின் அசைக்க முடியாத பேராதரவோடு முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் வீதி வீதியாய் மக்களின் பேராதரவு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இன்றைக்கு எவ்வளவு குவிந்திருக்கிறது. இது தொடருகிற ஒரு உறவாய் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் விஜய் என்கிற அந்த ஒற்றை சொல் தமிழக மக்களின் நெஞ்சங்களை இன்றைக்கு ஈர்த்திருக்கிறது, கவர்ந்திருக்கிறது என்றால், அரசியலில் இப்படி ஒரு இடத்தை ஒருவர் பெறுவது அவ்வளவு எளிதானதல்ல. கடந்த 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராய் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதிகாரத்திலே இருந்தார்கள். தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற ஆட்சி அதிகாரத்திலே இருந்த அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையேற்றதற்கு பிறகு அவர் சந்தித்த எல்லா தேர்தல்களும் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிறது. அந்த கட்சியிலே இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே எடப்பாடி பழனிசாமியோடு நெருக்கமான தலைவர்களெல்லாம் அந்த கட்சியை விட்டு அவரோடு மோதல் போக்கை கடைபிடித்து குறை சொல்லி, குற்றம் சொல்லி வெளியேறி கொண்டிருக்கிற ஒரு சூழலில் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வராது என்கிற ஒரு எண்ணத்தில், மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம்தான் ஆட்சிக்கு வரும் என்கிற அந்த உணர்வோடு தமிழ்நாடு முழுவதிலும் பரப்புரையை மேற்கொண்டார் 5 ஆண்டு கால முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள். எல்லா பத்திரிகைகளும், எல்லா தொலைக்காட்சிகளும், எல்லா ஊடகங்களும் 180 தொகுதிகளுக்கு மேல் திமுக வெற்றி பெற்று மீண்டும் திமுக தொடர்ந்து ஆட்சியை தக்க வைக்கும் என்று கருத்து கணிப்புகளை தொடர்ந்து வெளியிட்டு கொண்டிருந்த அந்த கருத்து கணிப்புகளை எல்லாம் தமிழ்நாட்டில் பொடி பொடியாக்கி, தவிடு பொடியாக்கி, திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இப்படி ஒரு சரிவை இந்த தேர்தல் கொடுக்கும் என்று அந்த கட்சியின் தலைவரே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே எண்ணி பார்க்காத வகையில் அவர் நின்ற அந்த தொகுதியில், குளத்தூர் தொகுதியிலே கூட அவரால் வெல்ல முடியாத அளவுக்கு தமிழக வெற்றிக் கழகம் என்கிற 2.5 வயது குழந்தையாய் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களை தேர்தலில் சந்தித்த அந்த இயக்கத்தின் வேட்பாளர் குளத்தூர் தொகுதியில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சரை வீழ்த்தி காட்டி வெற்றி சரித்திரம் படைத்தது தமிழக வெற்றிக் கழகம். ஆகவே ஒரு கட்சிக்கு தலைவர்
தமிழ்நாட்டில் 5 ஆண்டு கால முதல்வர், ஒரு மாபெரும் தலைவரின் புதல்வர் என்கிற அடையாளங்களோடு இந்த மண்ணிலே நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரராய் விளங்கியவர் ஸ்டாலின் அவர்கள். அவரே குளத்தூர் தொகுதியில் வீழ்வார், அவரே குளத்தூர் தொகுதியில் தோற்றுப்போவார் என்பதை எந்த திமுக கட்சிக்காரனும் எதிர்பார்த்திருக்க முடியாது. ஆகவே ஒரு கட்சித் தலைவன் தோற்கிற பொழுது அந்த கட்சிக்கு சரிவு என்பது இயல்பானது. ஆனாலும் அந்த சரிவுகளையெல்லாம் சமாளித்து கொண்டு ஓரளவு இன்றைக்கு தாக்கு பிடித்து நிற்கிறது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம். இன்னொரு புறத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்கள் இந்த தேர்தலில் படுதோல்வியை சந்தித்தார்கள். சந்தித்ததற்கு பிறகு 2026 தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அந்த மாபெரும் இயக்கத்தை வழிநடத்துகிற எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு கருத்து மோதல்களை உருவாக்கி அவரோடு ஏற்பட்ட மனக்கசப்புகளால் அந்த கட்சியை விட்டு வெளியேறி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அமைச்சர்களாக இருந்தவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள், மாவட்ட செயலாளர்களாக இருந்தவர்கள், ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழகங்கள் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இரட்டை இலையை நெஞ்சத்திலும் கையிலும் பச்சை குத்தி கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டன் என்று அணிவகுத்து வந்தவர்களெல்லாம் இன்று எடப்பாடி பழனிசாமியின் அந்த தலைமையை ஏற்காமல் வெளியேறி முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று தமிழக வெற்றிக் கழகத்திலே தங்களை இணைத்து கொள்ளுகிற ஒரு சூழல் இன்றைக்கு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு 6 மாத காலம் போனால் தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்குமா என்பதே ஒரு கேள்விக்குறியாகத்தான் இன்றைக்கு தோன்றுகிறது. ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் பனையூரில் அமைந்திருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்திற்கு பெருந்திரளாய் பல்லாயிரக்கணக்கில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு அணிவகுத்து விஜய் அவர்களின் தலைமையை ஏற்று தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இன்றைக்கு இணைத்து கொள்ளுகிற அந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆகவே 2 பெரிய கட்சிகள், தமிழ்நாட்டை மாறி மாறி ஆண்ட இருவரும் சக்திகள், இவர்களை விட்டால் தமிழ்நாட்டை ஆளுவதற்கு எவரும் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு 5 ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்றால் 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொல்லுகிற அளவுக்கு தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் தொடர்ந்து அவர்கள் அதிகாரத்தை செலுத்தி வந்த இருவரும் கட்சிகளை தமிழ்நாட்டில் துடைத்தெறிந்துவிட்டு ஒரு புதிய அரசியல் இயக்கத்திற்கு, ஒரு புதிய தலைவனுக்கு, ஒரு புதிய கட்சிக்கு தமிழ்நாட்டின் மணிமகுடம் தமிழ்நாட்டு மக்களால் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 50 நாளை நிறைவு செய்து தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் அவர் நிறைவேற்றி வருகிற அந்த நிலைமை தமிழ்நாட்டில் இன்றைக்கு தெரிகிறது. மதுக்கடைகளை மூடுகிற அந்த திட்டம் 717 மதுக்கடைகளை மூடுவதாக அறிவித்து அதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. அதைப்போல தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியை இன்றைக்கு நிறைவேற்றி வருகிறார். தாய்மாமன் சீர் என்று சொல்லுகிற பிறக்கிற குழந்தைகளுக்கு அந்த தங்க மோதிரம் வழங்குகிற அந்த திட்டம் என்று சொல்லுகிற இந்த திட்டமெல்லாம் படிப்படியாக இன்றைக்கு நிறைவேற்றுகிற ஒரு முதல்வராய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு விளங்குகிறார். இதற்கிடையில் தலைநகர் டெல்லிக்கு போய் இந்தியாவின் பிரதமர், ஒன்றிய பிரதமரை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு தேவையான கோரிக்கைகளை எல்லாம் முன்வைத்துவிட்டு அவர் வந்திருக்கிறார். ஆக இன்றைக்கு பார்க்கிற பொழுது தமிழ்நாட்டின் முதலமைச்சரின் தலைமையில் தமிழ்நாடு இன்றைக்கு ஒரு வெற்றி சரித்திரம் படைக்கும் என்கிற ஒரு சூழலில்தான் தமிழ்நாடு இன்றைக்கு நிலவுகிறது. எதிர்தரப்பில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பக்கத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு 5 ஆண்டு காலம் துணையாக நின்றவர்கள், தோள் கொடுத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அவர்களை விட்டு விலகி திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியை விட்டு விலகி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இன்றைக்கு தங்களின் பேராதரவை தருகிறார்கள். சீக்கிரத்தில் இந்த ஆட்சி கவிழ்ந்துவிடும், சீக்கிரத்தில் இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படும் என்றெல்லாம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதியின் தந்தை, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு செல்லுகிற இடங்களில், பேசுகிற இடங்களில் எல்லாம் இன்றைக்கு சொல்லுகிறார். அவருடைய தொண்டர்களை, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்களை ஆசுவாசப்படுத்துவதற்காக அவர்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர்களில் தொடங்கி அடிப்படை உறுப்பினர்கள் வரையில் தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். அவர்களின் கூடாரம் இன்றைக்கு காலியாகி கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் 5 ஆண்டு காலம் அவர்களுக்கு தோள் கொடுத்தவர்கள், 5 ஆண்டு காலம் அவர்களுக்கு துணையாய் இருந்தவர்கள் காங்கிரஸ் பேரியக்கம், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள்,
அதைப்போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்று கடந்த 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு ஒருமித்த குரலாய் தமிழ்நாட்டில் அரசியல் செய்த அந்த கூட்டணி இயக்கம், இந்தியா கூட்டணி என்கிற அந்த கூட்டணியிலே அங்கம் வகித்தவர்களெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட்டு இன்றைக்கு வெளியேறி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இன்றைக்கு தோள் கொடுத்து 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி வெற்றிகரமாய் தமிழ்நாட்டில் திட்டங்களை நிறைவேற்றும் என்று கூட்டணி கட்சி தலைவர்களே இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்களை வாழ்த்துகிற ஒரு சூழல் இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆக கூட்டணியில் இருந்து எல்லோரையும் இழந்து இன்றைக்கு தனியாக நிற்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம். இந்த புறத்தில் தொண்டர்கள் இல்லாமல், தலைவர்கள் இல்லாமல் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தோழர்கள் எல்லாம் இன்றைக்கு அலைமோதுகிறார்கள். ஆக இவ்வளவு பெரிய மகாசக்தி, உலகமே இன்றைக்கு ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஒரு அபரிமிதமான ஒரு சக்தியை இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகம் பெற்றிருக்கிறது என்றால், தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் இந்த சாதனையை, இந்த வரலாற்றை எந்த தலைவனும் இதுவரைக்கும் பெற்றதில்லை, இனிமேலும் பெறப்போவதில்லை என்கிற ஒரு சாதனையை இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைக்கு படைத்து கொண்டிருக்கிறார். அவர் பேசுவதில்லை என்று சொல்லுகிறார்கள், அவர் எதற்கும் குரல் கொடுப்பதில்லை என்று சொல்லுகிறார்கள், அவரை பற்றி நாளைக்கு நாள் விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். ஆனால் அவர் பேசுவதில்லை. சட்டமன்றத்திற்கு வந்தால், அவர் பேசத் தொடங்கினால் எதிராளிகளால் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு அவர் பேசுகிறார். பேச வேண்டிய இடத்திலே பேசுகிறார், முழங்க வேண்டிய இடத்திலே முழங்குகிறார். தேவையில்லாமல் எல்லா இடங்களிலும் சலசலப்பை உருவாக்குகிற மாதிரி சாதாரண ஒரு அரசியல்வாதியைப் போல அல்லாமல் ஒரு வேறுபட்ட அரசியல் தலைவனாய், ஒரு வித்தியாசமான அரசியல் தலைவனாய் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு இடத்தை தந்திருக்கிறார்கள். முதலமைச்சர் நாற்காலியை எந்த நம்பிக்கையோடு தூக்கி தந்தார்களோ அவர்களின் நம்பிக்கையை நிறைவேற்றுகிற ஒரு முதலமைச்சராய் நான் பணியாற்றுவேன், பாடுபடுவேன் என்று சபதம் செய்து அவர் இன்றைக்கு பணியாற்றுகிறார். எல்லோரும் மூக்கின் மேல் விரல் வைக்கிறார்கள். இப்படியே போனால், இப்படியே தொடர்ந்தால், இப்படியே பிற கட்சிகளில் இருந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு லட்சக்கணக்கிலே தொண்டர்கள் வந்து குவிந்தால், இன்னும் ஓராண்டு காலம் போகிற பொழுது தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகத்தை மிஞ்சுகிற ஒரு அரசியல் இயக்கம் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு, இன்னும் ஒரு 50 ஆண்டு காலம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகமே ஆளும் என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த இயக்கம் வலுப்பெற்றுவிடும் என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த இயக்கம் இன்றைக்கு மதிப்பும் மரியாதையும் பெறுகிறது, வலிமை பெறுகிறது. நாளைக்கு நாள் தமிழக வெற்றிக் கழகத்தின் பக்கம் தொண்டர்கள் வந்து குவிகிறார்கள். ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்திலே இருக்கிற தோழர்களை தாண்டி பிற கட்சிகளில் இருந்து வந்து குவிகிறவர்களை எல்லாம் பார்க்கிற பொழுது, இனி எதிர்கொள்ளுகிற எல்லா தேர்தல்களிலும் தமிழக வெற்றிக் கழகம் மாபெரும் வெற்றியை, இமாலய வெற்றியை தமிழ்நாட்டில் அது பெறும் என்கிற அந்த நிலைதான் தமிழ்நாட்டிலே ஏற்படும். காரணம் என்னவென்றால், விஜய்க்கு இன்றைக்கு செல்வாக்கு பெருகி வருகிறது, மக்கள் மத்தியில் அவருக்கு மதிப்பு கூடி வருகிறது. அவர்கள் மக்கள் எதிர்பார்த்த ஒரு தலைவன் இன்றைக்கு மக்களுக்கே கிடைத்திருக்கிறார். மாறி மாறி ஆண்டவர்களை மாற்றி ஒரு மாற்று சக்தியாய், மக்கள் விரும்புகிற ஒரு சக்தியாய் தமிழக வெற்றிக் கழகத்தை இன்றைக்கு மக்களே தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆக இந்த மகாசக்தி, இந்த மாற்று சக்தி தமிழ்நாட்டு மக்களுக்கான தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவார் என்கிற நம்பிக்கை இன்றைக்கு விஜயின் மீது மக்களுக்கு இருக்கிறது. ஆகவேதான் மற்ற கட்சிகளை புறந்தள்ளிவிட்டு இன்றைக்கு எல்லோரும் இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் வந்து சேருகிறார்கள், இணைகிறார்கள் என்று சொன்னால் விஜய் மீது ஒரு நம்பிக்கை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய கடமை, அவருடைய உழைப்பு தமிழகத்தை தன்னிகரில்லாத மாநிலமாக உயர்த்தி காட்டும் என்று இந்த நாடு நம்புகிறது, எல்லோரும் நம்புகிறார்கள். ஆகவேதான் இன்றைக்கு பிற கட்சிகளில் இருந்து தொண்டர்கள், அமைச்சர்கள் எல்லோரும் வருகிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தோள் கொடுத்தவர்களெல்லாம் அவர்களை உதறி தள்ளிவிட்டு இங்கே வந்து இன்றைக்கு ஒன்றிணைந்திருக்கிறார்கள். ஒரு மகத்தான கூட்டணியை, இந்த கூட்டணிக்கு ஒரு வடிவம் கொடுப்பதற்கான அந்த ஆலோசனை கூட்டத்தை நேற்றைக்கு கோவளத்தில் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையில் சர்வ கட்சி தலைவர்கள், தோழமை கட்சி தலைவர்களெல்லாம் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தை நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நடத்தி காட்டினார்கள். பெருமைக்குரிய காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர், அதைப்போல கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தின் தலைவர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணித்தார்கள், அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் பங்கெடுத்து கொண்டார். அதைப்போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் வந்து பங்கெடுத்து கொண்டார். அதைப்போல
இஸ்லாமிய பேரியக்கத்தின் ஆதரவை பெற்றிருக்கிற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைவர் பெருமைக்குரிய காதர் மொய்தீன் அவர்கள் வந்து கலந்து கொண்டார். திமுகவோடு துணையிருந்த அந்த கூட்டணி கட்சி தலைவர்களில் இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகளை தவிர எல்லா தலைவர்களும் வந்து நேற்றைக்கு நடந்த அந்த கூட்டத்திலே வந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு தங்களது ஆதரவை தெரிவித்து, எந்த கட்டத்திலும் இந்த ஆட்சி கவிழுவதற்கு எந்த கட்டத்திலும் நாங்கள் விடமாட்டோம் என்று நேற்று சூளுரைத்திருக்கிறார்கள். வெற்றிகரமாய் அந்த கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு புதிய அணி, இந்த கூட்டணிக்கு புதிய வடிவத்தை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விரைவில் அதற்கான பெயரை அறிவிப்பார் என்று கூட்டணி கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாட்டில் இனி இதுவரைக்கும் இருந்த அரசியல் நிலவரம் வேறு, களம் வேறு. இனி தமிழ்நாடு சந்திக்கிற அரசியல் களம் வேறாகத்தான் இருக்கும். ஒரு தலைவனை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் பரப்புரைகளில் திரும்ப திரும்ப சொன்னார், வீட்டுக்கு வீடு, ஒவ்வொரு வீட்டிலும் இந்த விஜய் இருக்கிறார் என்று. அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களின் எண்ணம். எங்கள் பிள்ளை விஜய், எல்லா வீடுகளிலும் விஜய் பரவி இருக்கிறார், நிறைந்திருக்கிறார். ஒவ்வொரு வீட்டிலும் விசில் எதிரொலிக்கிறது. விஜயின் சுவாச காற்று எல்லா வீடுகளிலும் இன்றைக்கு உலாவுகிறது என்று சொல்லுகிற அளவுக்கு விஜயை மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள், ஆராதித்திருக்கிறார்கள். ஆகவே 50 நாளை நிறைவு செய்து ஒரு நல்லாட்சியின் தொடக்கமாய் தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் ஆட்சிக்கு தலைவனாய் மகுடம் சூடியிருக்கிற ஜோசப் விஜய் அவர்களின் இந்த தொடக்கம் இன்னும் 4½ ஆண்டு காலம், அதற்கு மேலும் இந்த நல்லாட்சியை தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கப் போகிறார்கள். தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள், மக்களுக்கு கொடுத்த உறுதிமொழிகள், மக்களை காப்பாற்றுவதற்கு கடந்த ஆட்சியாளர்களால் கொடுக்கப்பட்ட நெருக்கடிகள் அத்தனையும் உடைத்தெறிந்துவிட்டு மக்களை வாழ வைக்கிற ஒரு மகா சக்தியாய் இந்த அரசு இருக்கப் போகிறது, மக்களை வாழ வைக்கப் போகிறது என்று மக்கள் நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கையை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நிறைவேற்றி தரட்டும் என்று எல்லோரும் நம்புவோம். அவருக்கு பக்கபலமாய் இருப்போம். வணக்கம்.